ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரீ க்ளவுட் மைனிங் சைட்டோட வந்திருக்கேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய கிரிப்டோ மைனிங் வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் 300 வீடியோஸ் கிட்ட நம்ம போட்டிருக்கோம். பேஸ்டான இன்னும் ஒரு 5 to 6 வீடியோஸ் வந்து நம்ம அப்கமிங் வீக்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அதுவுமே வந்து பேமெண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. நிறைய வெப்சைட் நான் ரிவ்யூ பண்ணதில்ல. ஸோ இதில் பேட் லக் என்னன்னா, நிறைய வெப்சைட்டில் வந்து பேமெண்ட் தரது கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன். ஸோ சில வெப்சைட்ஸ் தராங்க, வெப்சைட் தராமல் இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஹோப்பை வந்து நான் வந்து உடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஹோப்பை என் மேலே வச்சிருக்க நீங்கள் வச்சிருக்க ட்ரஸ்ட்டை வந்து நான் உடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, லைக் நம்ம இதே டொமைன் இல்லாமல் அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் பண்ணலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைமில் நானும் ஒரு மாதிரி நாலேஜ் வந்து கெயின் பண்ணலான்ற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ வெப்சைட்ஸ் தராங்க, அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருப்போம். அடிஷ்னலாக நம்ம பண்ண போகிறது என்னன்னா, அடிஷ்னலாக சில சர்வீசஸ்லாம் வந்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். லைக் கிரிப்டோ தவிர்த்து மேக் மணி ஆன்லைன் டுட்டோரியல் வீடியோஸ், இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மணி மட்டுமே எல்லாம்னு கிடையாது. அதுக்காக மணி இல்லாமல் எதுவுன்றதும் நான் சொல்ல விரும்பல. ஸோ மணின்றது ஒரு திங் தான். அதுக்காக லைஃப் அதோட மட்டும் போக போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நாளாக என் கூட நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து அந்த சப்போர்ட்டை கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த வீடியோவில் வந்து ஒரு வெப்சைட்டை மட்டும் நான் ரிவ்யூ பார்க்குறேன். ஃபீட்பேக் கொடுங்க நீங்கள் அது கமெண்ட் செக்ஷனில். சேம் டைம் அப்கமிங் ஒரு 1 or 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோவோட அதாவது வீடியோட கண்டென்ட்டோட ஐடியாவே மாறப்போகுது. கண்டிப்பாக ஐ ஹோப் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் இன்னைக்கான வெப்சைட்டுக்குள்ளார போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் என்னன்னா, xusdt.biz அப்படிங்கிற வெப்சைட் தான். இது பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட் இருக்குது இவங்க கிட்ட இருந்து. இவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்களா, ஆக்சுவலாக கொடுக்குறாங்க. ஸோ இது ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா 12 GHz பவர் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெஃபரலுக்குன்னு கிடையாது. இப்போ ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 HS கொடுக்குறாங்க. 2 ரெஃபரலுக்கு 1 GHz அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ பல்கான ரெஃபரல் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் இல்லைனா விட்டுருங்க. ஓனாக கூட நீங்கள் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? நான் என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு நான் எப்பவுமே சொல்கிறது என்னன்னா, ₹1 இருந்தாலும் அது நம்மளோட காசு. ஸோ நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண தேவை கிடையாது. ஃப்ரீயாக கொடுக்குற வெப்சைட்லேருந்து நம்ம எடுக்கிறது மாத்திரம் நம்மளோட பிளான் சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து சைன் அப், அதாவது ஃபியூச்சர் பேயோட மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். டேட்டா மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு கரண்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா 1 GHz வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ யூஎஸ்டி வந்து மைன் பண்ண முடியும் நீங்கள் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட்டாவே நான் பேசுகிறோம்ல, டேட்டா பேமெண்ட் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். ஜஸ்ட் நான் இப்போ தான் வந்து கொடுத்தேன். ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆகுது. விட்ராவை நான் வந்து பண்ணி எடுத்தேன் ஆல்ரெடி ஒரு அமௌண்ட்டு. இப்போ அகைன் இன்னொரு அமௌண்ட் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் இங்கே மேக்ஸிமம்னு கொடுக்குறேன். ஸோ பேஜ் வந்தீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் இன்னைக்கு பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காயின்ஸ்டார் BTC ஃபார்ம் இந்த வெப்சைட் தான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்பவும் போல மென்ஷன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம BTC பிட்காயின் வந்து மைன் பண்ண முடியும். அதோட கரண்ட் வேல்யூ எவ்வளோங்கிறது இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. டோட்டல் ரெஃபரல் நம்பர்ஸ் இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஹேஷ் பவர் பார்த்தீங்கன்னா 3 GHz ஃப்ரீ தான் இது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், என்னோட பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். நான் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நான் வந்து மணி வந்து மேக் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் வந்து வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்கேமான சைட்ஸ் நிறைய நான் வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். இது ஸ்கேம் பேமெண்ட் தர மாட்டாங்கன்னு. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஃப்ரீ மட்டும் தான். ஃப்ரீயாக கொடுக்குறது மட்டும் தான் நம்ம வந்து மைன் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் இது இன்னொரு வெப்சைட். இதை நான் டேட்டா விட்ரா கொடுத்து பார்க்குறேன். இன்ஸ்டன்ட் வித்ட்ரா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நான் வித்ட்ரா அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, யுவர் அக்கௌண்ட் இமெயில் அட்ரஸ் மஸ்ட் பி சேம் ஆஸ் யுவர் ஃபியூச்சர் பே வேலட், அதாவது ஃபியூச்சர் பே வேலட் அட்ரஸ் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அது ஓகே. ஆஷ் பவர் பர்ச்சேஸ் ரிக்யூர் ஆர் இன்வைட் அட்லீஸ்ட் 2 ஆக்டிவ் ரெஃபரல்ஸ்னு கேட்குறாங்க. ஒன்று நம்ம ஆஷ் பவரை பர்ச்சேஸ் பண்ணோம், அப்படி இல்லைனா 2 பேரை வந்து நம்ம வந்து ஆக்டிவ் ரெஃபரல்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும். இது 2 தான் இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறது. ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் ஒரு 2 பேர் நீங்கள் வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை வலுக்கட்டாயப்படுத்தல. ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரு மெயில் ஐடி எப்போவுமே நம்ம வந்து ஸ்பேமுக்காக வச்சிருப்போம், டம்மி மெயில் ஐடி. அதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நான் வந்து பேமெண்ட் உடனே வந்து ரெஃபர் வந்து வந்த உடனே நான் வந்து பேமெண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 0 ரெஃபரல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு 2 ரெஃபரல் ரீச் ஆனால் நான் உடனே வீடியோ போகிறேன் அந்த வெப்சைட்டில். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் எதுவும் வந்து உங்ககிட்ட வந்து ஸ்கேம் பண்ணல, நான் விரும்பல. ஏன்னா நானுமே வந்து மணிக்காக தான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன். அதே கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸ் அது ரிலேட்டடாக இல்லைனாலும் சில வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து லெஜிட்டான சைட்ஸ் தான் நான் மோஸ்ட்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்கேமான சைட்ஸ் நான் கொடுத்துருந்தாலும் என்னை வந்து மன்னிச்சிருங்க. பிகாஸ் அது ஸ்கேம் சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கமெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் அந்த வெப்சைட் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.